வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எடப்பாடி ஐயா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது அதிமுகல இருந்து விரட்டி விடப்பட்டவர்கள் எல்லாமே துரோகிகள், சசிகலாவையுமே சேர்க்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன? துரோகிங்கிறதுக்கு தமிழகத்தினுடைய முன்னுதாரணமே எடப்பாடி தான். முதல்ல சின்னம்மாவை காலில் விழுந்து இந்த முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு அவங்களையும் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸ் ஐயா இவங்க 3 பேரையுமே நீக்கினது முதல்ல துரோகி பழனிசாமி தான். இவர் நீக்கினதுக்கு அப்புறம் இதுவரை 11 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கார். அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செஞ்சது எடப்பாடி. இது தமிழகத்தில் துரோகினாவே எடப்பாடி மட்டும்தான். அதுக்கு முன்னுதாரணமே அவர் தான். சசிகலாவை தான் பேசியிருக்காரு. ஆனா தினகரன் அவர் கூட கூட்டணி போயிருக்காரு. சசிகலா அம்மா தான் முதல் டிடிவி தினகரனுக்குமே சசிகலா அம்மா தான். அதனால அவர் யதார்த்தமான கூட்டணியாக போயிட்டாரு. ஆனால் அது அமமுக தொண்டர்களே டிடிவி போனதை யாரும் விரும்பலை, 100% விரும்பலை. இது அதிமுக ஒருங்கிணைக்க சொல்லி தான் சின்னம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ்ஐயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைத்தா மட்டும்தான் ஏடிஎம்கே அம்மா ஆட்சியை அவங்க எடப்பாடி கொண்டு வர முடியும். சின்னம்மா ப்ளஸ் ஓபிஎஸ் ஐயா ப்ளஸ் டிடிவி 3 பேரையும் ஒருங்கிணைந்து போயிருக்கணும். இவர் தனிப்பட்ட முறையில் போனதே தவறு. ஏன்னா இப்போ ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு தான் 3 பேரும் சொன்னாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக போனால் எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்போ அவர் உள்ள கட்சியில் உள்ளவர்களே நிறைய பேர் விலகிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லி இங்கே ஓட்டு போகிற அளவுக்கு அமமுக, ஏன்னா எதுக்காக அந்த கட்சியை அவர் அமமுக ஆரம்பித்தாரோ அதையே அவர் துரோகம் செஞ்சுட்டு போனது மாதிரி தான் இப்போ நிலையில் இருக்குது. உங்க ஓபிஎஸ் அணியில இருந்து இப்போ ஒரு எம்பி அதிமுக இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், இந்த எம்பி தர்மர் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு எம்பி பதவி கொடுக்கணும்னு நினைச்சு ஐயா அவ்வளோ தொலைக்கு போராடி அவர் வாங்கி கொடுத்தது. ஆனால் அவர் போனது ஒட்டுமொத்த தொண்டர்களுக்குமே அவமானம் தான். அவர் சுயநலத்துக்கு போனது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு ஜெயக்குமாருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆளுகளுக்கோ இந்த ஐயா சொல்லியிருந்தாருன்னா இந்த கட்சியே நீக்கப்பட்டிருக்க மாட்டார். அப்போ அவருடைய சுயநலத்துக்கு ஐயா ஏற்படுத்தலை. பொதுநலமாக அந்த கட்சியை கொண்டு போகணும். சாதாரண தொண்டன், அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்தது மாதிரி சாதாரண தொண்டனும் இதில் பெரிய பதவிக்கு வரணும்னு நினச்சி ஐயா செஞ்சதை இந்த எடப்பாடி அந்த விதியெல்லாம் மாற்றி, அந்த புரட்சி தலைவர் எதுக்காக அந்த கட்சி ஆரம்பித்து அந்த விதியை ஏற்படுத்தணும் அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி ஐயாவை தனிமரமாக ஆக்கிட்டோம்னு அவர் நினைக்கிறார். அவர் தனிமரம் கிடையாது, எடப்பாடி தான் தனிமரமாக போகிறார். நிர்வாகிகளை வேணால் பொதுக்குழுவை வச்சு காசை கொடுத்து மாவட்ட செயலாளரை வச்சு வாங்கலாமே தவிர அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்களையும் தொண்டர்களையும் எக்காரணத்தையும் எடப்பாடியை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பவர் அம்மாவால் அடையாளம் 3 முறை அடையாளம் காட்டும் முதலமைச்சரான ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு சர்வே நடத்தினாவே 100% ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் ஆதரவு இருக்குது. அதிமுகவில் பிளவு ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா இந்த தர்ம யுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தர்ம யுத்தத்துக்கு துணை நின்ற எல்லாருமே இப்ப எல்லாம் விலகி போயிட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் தனியா விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நிறைய கருத்து வருது. இந்த 2வது தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு முழு காரணமா இருந்தது அண்ணன் வைத்திலிங்க அண்ணனும் மனோஜ் பாண்டியன் தான். அதுக்கு தான் அந்த இணைய விடாம இந்த தர்ம யுத்தத்தை ஃபோர்ஸ் பண்ணி நடத்தினாங்க. ஆனா இப்போ ஐயா தனிமரம் கிடையாது. இப்போ தான் அவர் சுயமாக முடிவதற்கான காலம் வந்திருக்கு. ஏன்னா வைத்திலிங்கன் ஒரு அணிக்கு போகணும், மனோஜ் பாண்டியன் ஒரு இதுக்கு போகணும், தர்மர் அவர் எம்பி பதவியை காப்பாற்றணும், நான் ஏடிஎம்கேக்கு தான் போகணும் அப்படிங்கிற நிலையை மாறி இன்னைக்கு முழுசாக ஐயா முடிவெடுக்கிறதுக்கான காலம் இதுதான் கரெக்டானது. இது அவருடைய சுய முடிவு. அவர் எடுக்கிற முடிவை தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. பசும்பொன்ல டிடிவி, ஓபிஎஸ் ஐயா, அப்புறம் செங்கோட்டையன், இவங்க 3 பேரும் ஒன்னா பேட்டி கொடுத்தாங்க. அந்த நிகழ்வு தான் செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. இந்த செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டாரு, டிடிவி ஏடிஎம்கே கூட்டணியிலே போயிட்டாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் ஒரு தெளிவான முடிவு கூட்டணியில அறிவிக்கலையே, அதை பத்தின உங்க கருத்து? அது அம்மாவிட்ட இருந்து பாடம் படிச்சவர். அரசியல்ல அம்மாட்ட குறுகிய காலத்துல அம்மாட்ட தன் இருக்கிற வரை முதலமைச்சருக்கு அடுத்து 2ஆம் நிலையாகவே இருந்தார். அம்மாவுக்கு அடுத்த நிலைனா அது ஓபிஎஸ் மட்டும்தான். எந்த முடிவு எடுத்தாலும் சரி, எந்த பணி கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு நடத்தினவர் அவர். இன்னைக்கு அமைதி காக்குறாருன்னா
அவர் தெளிவான முடிவு எடுத்துட்டு தான் அமைதி காக்குறாரு. அதுக்கான நேரம் கண்டிப்பாக வேணும். ஒரு கல்யாணம் நடத்தினாலும் அதுக்கு முகூர்த்த நாள் எல்லாம் பார்த்து பண்ணணும். அது மாதிரி ஐயா முடிவு எடுக்கிறதுல வந்து தெளிவான முடிவு எடுப்பார். ஏன்னா அவர் அம்மாவுடைய பாடங்கத்தவர். இப்போ நீங்கள் நான் ஒன்றிணையன்னு சொல்கிறது வந்து தவறா? கிடையாது. அண்ணன் தம்பி சண்டை போட்டால் ஒன்றா போங்கப்பான்னு சொல்கிறது தவறா? எடப்பாடியை மட்டும் நீ எடப்பாடி வேணான்னு நாங்கள் யாருமே சொல்லலையே. எடப்பாடியும் வா, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அம்மாவுடைய ஆட்சி அமைப்புன்னு இது ஒன்றும் நம்ம சொல்கிறது தப்பு இல்லையே. ஒன்றிணைன்னு சொல்கிறது தவறா? எடப்பாடியை வந்து அவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை வந்து பல்வேறு இடங்கள்ல அடமானம் வச்சுட்டார். கூட்டணி வந்து போன மாசம் வரைக்கும் ஓபிஎஸ் வந்து திமுக சேர போறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு, கேள்விப்பட்டீங்களா? இந்த 3 முறை இரட்டை இலையால் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒன்று. 2வது, இங்கே இருக்கிற அனைத்து வேட்பாளருக்கு ரெட்டலைக்கான கையெழுத்து போட்டு கொடுத்தவர் ஐயா. பல பேர் சொல்லலாமே தவிர திமுகங்கிறது ஐயா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. 100% அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த அவருக்கு மனசு விட்டு கொடுக்கார். இன்னைக்கு நினைச்சா திமுக ஐயா போய் சேர்ந்தா அவருக்கு மந்திரியோ அவருக்கு நல்ல பதவியோ வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி 100% ஐயா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எங்களுக்கு வந்து எதிரி வந்து திமுக. இப்போ துரோகியா வந்து இப்போ எடப்பாடி வந்துட்டார். எதிரியும் துரோகியும் வீழ்த்துறதுக்கு ஐயா தலைமையில் ஐயாவோட ஆதரவோட இன்னும் ஒரு கூட்டணி இந்த சட்டமன்றத்துக்குள்ள கண்டிப்பாக வரும். அது வந்து வெற்றி கூட்டணியாக அமையும். 4 முனை போட்டி தான் நடக்க போகுது, உறுதியா தெரிஞ்சு போச்சு. திமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அதிமுக அதுவும் கூட்டணி கிடையாது, உறுதி ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறது நாம் தமிழர், தாவேகா. விஜய் கட்சியில இணைய போறாரு அப்படின்ற சில செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அது உண்மையா இருக்குமா? விஜய் கட்சியில ஐயா இணையறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா அவரோட கூட்டணி வைக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. புதுசா வந்திருக்காரு, அவர்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் இவர்கிட்ட இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நாளைக்கு ஏன் 3வது அணியா வந்து அது ஏன் வெற்றியா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது? மற்ற இடங்கள்ல அதே மாதிரி தானே மற்ற மாநிலங்களில் சில இது நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ஏன் தமிழ்நாடு வராதுன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? அதான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மாவோட ஃபேஸ் வேல்யூன்னு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி நடிகருங்கிற மத்தியில் விஜய்க்கு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் இணைஞ்சு பண்ண முடியாது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அரசியலில் எதுவும் நடக்கலாம். இப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்தப்ப மாநில மாணவர் அணி இணை அமைப்பாளராக இணை செயலாளராக இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் அணியிலையும் அதே பொறுப்புல தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பதவிக்காக மறுபடியும் அதிமுக நோக்கி போறாங்க. நீங்க ஏன் போகல? இன்னைக்கு அம்மாங்கிற பேசு அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாஸ் லீடராக ஓபிஎஸ்ஐயாக தலைவராக ஏற்றுக்கிட்டு போயிட்டோம். தலைவருங்கிறதுக்கான தகுதிக்கான ஒரு தங்கமான தலைவர் அன்னைக்கு வந்து ஓபிஎஸ்ஐயாக இருக்கிறதுனால தலைவர்கள் வேணால் போகலாம். அவருடைய சூழ்நிலத்துக்கு நான் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு சொல்லி போகலாமே தவிர நானும் ஒரு தலைவராக இருந்தாலும் எனக்கு ஐயாவை விரும்பி தான் இந்த ஏடிஎம்கில் நான் வந்து பயணித்ததுனால நான் 100% மாற்று கட்சிக்கு போக மாட்டேன். ஐயா எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அதுவும் அம்மா மாதிரி தெளிவான முடிவாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.